இது ஒரு காக்க முயலின் கதை. ஒரு காட்டுல ஒரு காக்கையும் முயலும் நண்பர்களா இருந்துச்சுங்க. ஒரு நாள் உணவு தேடி பக்கத்து கிராமத்துக்கு போச்சுங்க. அப்படி போகுறப்ப ஒரு விளை நிலத்தை பார்த்துச்சுங்க. அங்க நிறைய உணவு தானியங்கள் பயிரிடப்பட்டு இருந்துச்சு. நிறைய சோளமும் கேரட்டும் விளைஞ்சு இருக்கிறத பார்த்துச்சுங்க. உடனே அத பறிச்சு திங்கலாம்னு முடிவு செஞ்சு பக்கத்துல போச்சுங்க. அப்பத்தான் அங்க காக்கைய விரட்டுற சோள கொள்ள பொம்மை வச்சிருக்கிறத பார்த்துச்சு முயல். உடனே காக்கா கிட்ட அங்க பாரு உங்கள விரட்ட சோள கொள்ள பொம்மை வச்சிருக்காங்கன்னு சொல்லுச்சு. அத பார்த்த காக்கா அது வெறும் உயிர் இல்லாத பொம்மைதான் இருந்தாலும் விவசாயிங்க காக்காய விரட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க, அதனால நீ போய் உணவை எடுத்துட்டு வான்னு சொல்லுச்சு. அதுக்கு முயல் பறவைகளை விரட்ட முயற்சி செஞ்சு சோள கொள்ள பொம்மை வச்ச விவசாயி கண்டிப்பா எங்களைப் போல மிருகங்களுக்கு வலை ஏதாவது வச்சிருப்பாரு, அதனால தெரிஞ்சு ஆபத்துல சிக்க வேண்டாம்னு சொல்லுச்சு. ஆழம் அறியாமல் காலை விட கூடாதுன்னு சொல்ற பழமொழிக்கு ஏற்ப பசியோட இருந்தாலும் தெரிஞ்சே வம்ப விலை கொடுத்து வாங்க வேணாம்னு திரும்ப காட்டுக்கே போயிடுச்சுங்க காக்கையும் முயலும். இதில் இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், ஆபத்து என்று தெரிஞ்சும் பிறர் சொல் பேச்சு கேட்பது தவறு. எப்போவும் முன்னறிவுடன் இருக்க வேண்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.